ரோமர் 1:18 சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவகோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறது. பிரதர் சொன்ன மாதிரி இந்துக்கள் அவன் தேவன் யாருன்னு சொல்லியிருந்தான். ஆனா சத்தியத்தை வெளிப்படுத்தும்படியாக அழைக்கப்பட்ட நாம அதான் எபேசியர் 4 4 சொல்லுது, உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல. ஒரே நம்பிக்கைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா அந்த நம்பிக்கை என்ன அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே தேவன் அப்படின்னு சொல்றதுதான். ஆனா இந்த சத்தியத்தை நம்ம எப்படி அடக்கி வைக்கிறோம்? அடக்கி வைக்கிறோம். சத்தியத்தை நம்மளும் அறிஞ்சிக்காம, தெளிவா அறிஞ்சிக்காம, மத்தவனையும் அறிய விடாதபடி கோபுரத்தை கட்டி அவனை உள்ள வர விடாதபடி பார்த்துக்கிட்டு, புறஜாதிக்கும் கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர்கள், கடவுளை எங்களுக்கு தெரியும்னு சொல்ற ஒரு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நாம கடவுளோட பேரை சொல்றதுக்கு கேட்டா தெரிய மாட்டாங்குது. அவனுக்கு தெரியாது கடவுள் யாருன்னு தெரியாது. ஆனா நமக்கு தெரியும். ஏன்னா அவர் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். வானத்திலிருந்து நானே இறங்கினேன் நானே அப்பன்னு சொல்லியிருக்கிறாரு. வானத்திலிருந்து நானே இறங்கினேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா அவரை இல்லைன்னு மறுதளிச்சு நம்ம ஒரு சுவிசேஷமா அறிவிச்சுக்கிட்டு இருக்கோம். சுவிசேஷம் எனக்கு அறிவிக்கப்படுறது என்னன்னா, அவர் கடவுள் கிடையாது அப்படின்னு அறிவிக்கிறதா எனக்கு சுவிசேஷமா வச்சிருக்கோம். ஆனா நம்ம எதுக்கு இதைத்தான் சொல்லுது ரோமர் 1:18 சத்தியத்தை அநியாயத்தினால அடக்கி வைக்கிறோம். ஏன் அந்த அநியாயம் என்ன? பணம் சம்பாதிக்கணும். அவரை மறைச்சா பொருள் கிடைக்கும். அவரை மறைச்சா பொருள் கிடைக்கும். ஏன்? அவரை தேவன் இல்லைன்னு நம்ம மறைச்சிட்டோம் அப்படின்னா அவனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசாரியத்துவத்தை மறைச்சிடலாம். அவனுக்கு கிடைக்க வேண்டிய ராஜாங்கிற அந்தஸ்தை மறைச்சிடலாம். நீ ஒரு விசுவாசின்னு அவனை உட்கார வச்சிடலாம். ஆனா அவர் ஒருவரே தேவன், அவர் ஒருவர் தான் உனக்கு அப்பான்னு சொல்லி கொடுத்துட்டோன்னா அவன் ஆசாரியன் ஆயிடுவான், அப்பா ஆயிடுவான், அவன் ராஜாவாயிருவான். இது எல்லாத்தையும் மறைச்சு அவனை என்ன பண்றோம்? அவபக்திக்கு நேரா தள்ளி விட்டுருவான்.